அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சாலுமே, நம்ம மனசுல உள்ள பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு எந்த டெக்னாலஜியாலயுமே முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில நெறைய பெண்களோட பிரச்சனை என்னன்னா, எத பார்த்தாலுமே பயமா இருக்கு. என்னால எந்த ஒரு முடிவையுமே சரியா எடுக்க முடியல. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா, அத எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்புறாங்க. ஸோ, அதற்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு டே இன் மை லைஃப் விளாகா இருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இப்போ ரமதான் நோன்பு நடந்துட்டுருக்கு. ஸோ கடைசி நேரம் முடிய போகிற தருணத்தில் நம்ம வந்துட்டோம். ரீசெண்ட் டேஸாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைஃப் கோச்சிங் விஷயங்கள் அவ்வளோவா சொல்கிறதில்ல. அதனால் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம ரமதான் இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷனும் நடந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே இஃப்தாருக்கு தேவையான சில விஷயங்களை முன்கூட்டி நம்ம பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். ஆக்சுவலி நான் இது கஸ்டர்ட் புட்டிங் அப்படின்னு நினச்சி மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வேறு வழி இல்லை, இதில் ஃப்ரூட் சாலட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டு சுகர் அண்ட் சால்ட் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். டெய்லி கடல் பாசி செஞ்சிட்ருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஜெலட்டின் பவுடர் வாங்கிட்டு வந்தேன். இது அடிக்கடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நோம்புக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். ரொம்ப அவசரமான டைமில் எங்கேயாச்சும் போகிறோம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டா டக்குன்னு பண்ணலாம். மற்றபடி எல்லா நாட்கள்லையுமே கடல் பாசி வச்சு தான் ரெடி பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு லைஃப் கோச்சிங்கில் சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. என் ஃபேமிலி நல்லா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க, வீட்டில் சந்தோஷமான சூழல் தான், பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் பயந்துகிட்டே இருக்கேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ இல்லை குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கேன் எனக்குள்ள. இதிலேருந்து எப்படி என்னால் மீண்டு வர்றது அப்படின்ட்டு ஒரு 4-5 சிஸ்டர்ஸ் தொடர்ந்து கேட்டே இருக்கிறதால, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும். அதனால் பொதுவாக இந்த வீடியோவில் சொல்லும்போது இதை கேட்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு எதனால் இந்த மாதிரி பயம் வருது அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் லைஃப், நம்ம சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அதை பார்த்து நம்ம மனசில் ரொம்ப பயம் ஏற்பட்டு அந்த பயம் இப்போ அப்படியே கூடிக்கொண்டு அந்த பயம் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு பயந்த சுபாவமாகவே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, சின்ன வயசில் உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகே, இதனால தான் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை நம்மளால் ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு முடிவு உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த பயம் அப்படின்றது ரொம்ப பெரிய பயம்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் கூட இதுக்கு இன்க்ளூட் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை பண்ணும்போது ஆஹா இது நல்லா வருமா நல்லா வராதா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட உங்களுக்கு வரலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு பயத்தில் தான் சேரும். ஸோ மார்னிங் வந்துட்டு எல்லா ப்ரிப்பரேஷனுமே பாதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் மிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நோம்பில் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஏன்னா நோம்பு டைமில் குழந்தைங்களுக்கு தனியாக சமைக்க முடியாது அண்ட் பெரியவங்களுக்குமே தனியாக சமைக்க முடியாது. அப்படியுமே சமைச்சாலுமே ஹெல்த்தியானதாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ எல்லா காலத்துலேயுமே எல்லா நேரங்கள்லையுமே சின்ன குழந்தை, அதாவது 1 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இது மூலமாக உடம்புக்கு தேவையான எனர்ஜி, சுறுசுறுப்பு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, தலைமுடி அதிகமாக உதிருது அப்படிங்கிற பிரச்சனையுமே இது தீர்த்து வைக்கும். ஏன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் 25 வகையான மில்லட்ஸ் நம்ம சேர்க்குறோம். ஸோ மில்லட்னாலே கண்டிப்பாக ஹெல்த்தியானது தான். அதை நம்ம சுத்தமான முறையில் வறுத்து காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு நிறைய ஹாப்பி ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. இதை சாப்பிட்டுட்டு குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் குழந்தைங்க வேணான்னு
அடம் பிடிக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியானதாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் இருக்குது. இந்த வெயிட் லாஸ் பவுடர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண 1 மந்த்லேயே ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹெல்த் மிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் அண்ட் நம்மக்கிட்டேயே ஃபேஸ் பேக், ஹேர் பேக், பாத் பவுடர், ஸோ மொத்தம் 5 ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் மொத்தமாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்டாக தான் நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். சுத்தமான முறையில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்பகத்தன்மையாக இருக்கணும், நம்பிக்கைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்களோ 100% உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம லைஃப் கோச்சிங்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு விஷயத்தில் பயமாக இருக்குது, அதுலேருந்து எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயம் வரும். நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட், என்னால் முடியும், இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மேலே நம்மளே வைக்கலைன்னா வேறு யார் வைப்பா? அந்த ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளை நாம் விரும்பணும், செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். உங்களை என்ன விஷயம் சந்தோஷப்படுத்துமோ அந்த விஷயத்தை மேலும் மேலும் நீங்கள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீச்சுக்கு போகிறது எங்களுக்கு பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணீங்க. ஸோ உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லை. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் எப்போவுமே பாசிட்டிவான எண்ணமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் போட்டிருக்கோம். ஸோ மார்னிங், காலையில், நைட் நம்ம கேட்க வேண்டிய அஃபர்மேஷன், அதை டெய்லி நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது 1 மந்த்லேயே உங்கள் மனசில் நிறைய மாற்றம் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயோ இல்லை நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பார்ப்பீங்க உங்கள் ஃபேஸை. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் ஃபேஸை எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே செல்ஃபாக நீங்கள் டாக் பண்ணுங்கள். நான் தைரியமாக இருக்கேன், நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்குது, என்னால் எந்த விஷயத்தையுமே தைரியமாக செய்ய முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள் செல்ஃபாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பார்த்து பேசுகிறதுக்கு வெக்கப்படாதீங்க. அந்த மாதிரி ஷையாக இருந்துச்சு அப்படின்னா ரூமில் லாக் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. இது கேட்குறதுக்கு ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், ஆனால் இது சயின்டிஃபிக்கலி இட்ஸ் ப்ரூஃபன். ஸோ ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், கவலை எல்லாமே போயிடும். ஸோ என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்துட்டு தான் நினச்சி கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி லைஃப் கோச்சிங் எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா ரொட்டீன் லைஃப்பில் காலையில் சமைக்கிறது, மதியம் தூங்குறது, நைட்டுக்கு வேலை பார்க்குறது இப்படியே போயிட்டு இருந்தோன்னா ஒரு போரிங் லைஃபாகவே இருக்கும். ஸோ இந்த போரிங் லைஃபாக இருக்கும்போது மனசு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நம்ம லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலை அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கோங்க. அது டெய்லரிங் ஆகட்டும், ஆரி ஒர்க் ஆகட்டும், மெஹந்தி ஒர்க்கு, நெயில் ஆர்ட், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது தேடி போய் கற்றுக்கோங்க. நிறைய யூடியூப்பில் விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கிடைக்கிது, பே பண்ணியும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம மைண்டை எப்போவுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஆறு மாதிரி ஓடிட்டே இருந்தால் அந்த ஆறில் எந்த ஒரு களங்கமும் இருக்காது. ரொம்ப பியூராக ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த தண்ணி. ஆனால் ஒரு குட்டை மாதிரி ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது அப்படியே சாக்கடையாக மாறிடும். அது மேலே அப்படியே பாசி பிடிச்சி அசிங்கம் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். பெண்கள் எப்போவுமே மைண்டை நல்லா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்றதுக்காக நம்ம கனவுல அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நமக்கு என்ன வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் பரவாயில்லை, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதான். நம்மளால் முடியும் நினச்சா எது வேணாலும் முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கோங்க. மனசை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. ஸோ மனசு பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் மனசில் வரவே வராது. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பெண்கள் புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே என்னோடய வீடியோ பார்த்து யாரோட லைஃப்லாம் மாறி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கையிலையும்
மாற்றம் ஏற்படும். ஸோ நம்மளால் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் 100% மாற்றம் ஏற்படும். இது என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கேன். ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது மூலமாகவும் நமக்கு நிறைய நாலேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம இஃப்தாருக்கு சஹருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சே நமக்கு மைண்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நேற்று வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் பருப்பானை நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவோம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து. ஆனால் அது நார்மல் டேஸில் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்ருவோம். ஆனால் நோன்பு டைம்னால அது யாருமே சாப்பிடல. அந்த குழம்பு அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியாமல் சைட் டிஷ் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சைடு வந்து இறால் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கருவாடு வந்து தொக்கு வைக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக பருப்பானை வந்துட்டு காலியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி 2 சைட் டிஷ் மட்டும்தான் பண்ணுறேன். எனக்கு கருவாடு வந்துட்டு இது நல்ல பெரிய கருவாடு. இது துண்டு துண்டாகவே கட் பண்ணியே கொடுப்பாங்க. ஸோ பெரிய மீனில் இருக்கக்கூடிய கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒவ்வொரு பீஸையுமே ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் நல்லா சுற்றி உள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த கருவாடு நீர் கோர்க்காமல் லாங் லைஃப் நமக்கு வரும். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் வராது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கருவாடு வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராது. அதுக்காக நான் இப்படி தான் பேக் பண்ணி வைப்பேன். ஸோ கருவாடுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம், இல்லைன்னா நான் காஞ்ச மிளகா சேர்க்கலாம். சேர்த்துட்டு சென்டரில் கருவாடை வச்சு அப்படியே அந்த வெங்காயத்தை அப்படியே ஃபுல்லாக மூடிடுவேன். மூடி போட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் அப்படின்னா அப்படியே மேஷ் ஆயிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டக்குன்னு ரெடி ஆகிடும். அண்ட் இறால் கிரேவி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சமாக இறால் இருந்துச்சு. அதனால வெங்காயம் தக்காளி சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இறால் சேர்த்து நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இறால் ஃப்ரை இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படின்னாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடும். அண்ட் சமையல் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் அம்மா கிட்ட தான் கற்றுக்குருவாங்க. ஆனால் நான் வந்து அம்மா கிட்டேலாம் கற்றுக்கல. மேரேஜ் முன்னாடிலாம் எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் நிறைய சமையல் வந்துட்டு என் மாமியார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எப்படி சமைக்கணும், எப்படி ரசம் வைக்கணும் அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இவ்வளோ கற்றுக்கிட்டோம் போதும், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சது யாருமே கிடையாது. யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சி கற்றுக்கிற போது நம்ம மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக நம்ம மைண்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ காலையிலேயே ரெடி பண்ணி வச்ச ஜெல்லி வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இது வந்து ஜெலட்டின் பவுடர் அப்படின்றதால நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே சாஃப்டாக அது அப்படியே கொட்டும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஃபலூடா பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெலட்டின் பவுடர்லாம் நீங்கள் ஃபலூடா பண்ணி பாருங்கள். அதோட புளிப்பு டேஸ்ட்டோடு சேர்த்து நல்லாயிருக்கும். அண்ட் கிர்னி பழம் ஜூஸ் போட்டிருந்தா அதுவுமே நல்லா சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா நம்ம நோன்பு வைக்கிறதோட பலன் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் ரொம்ப எண்ணெயில் முக்கி பொரித்து அதையெல்லாம் சாப்பிடும்போது இந்த நோன்பு வச்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்ச நாளாக நான் ரொம்ப ஃப்ரை பண்ண ஐட்டத்தை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ்னாலேயே நோன்பு திறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நமக்கு வந்துட்டு இஃப்தாருக்கு. ஸோ ஜெல்லி, அதுக்கப்புறம் கிர்னி பழம் ஜூஸ், அப்புறம் ஃப்ரூட் சாலட், அப்புறம் ஸ்வீட் கார்ன். ஸோ அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் ஹெல்த்தியான ஒரு இஃப்தாராகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய வயிறும் ரொம்ப அப்படியே உப்பிக்கிட்டு ஏதோ ரொம்ப சாப்பிட்ட மாதிரி ஃபீலாகவும் இருக்காது. ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.